கும்பகோணம் அருகே வண்டுவாஞ்சேரி கிராமத்தில் விதை சேமிப்பு மையம் திறப்பு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். இந்த விழாவில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் முத்துச்செல்வன் மற்றும் வேளாண்மை செயற்பொறியாளர் செல்லக்கண்ணன், ஞானசீலன், உதவி செயற்பொறியாளர் எழிலன் மற்றும் உதவி பொறியாளர் சங்கீதா மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள், ஒன்றிய கவுன்சிலர்கள், மக்கள் பிரதிநிதிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு பின்னர் அமைச்சர் செய்தியாளரிடம் பேசியது. வந்துடுறோம் சார், வந்துடுறோம். இந்த பையனை வருது, நம்ம அதை நான் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். ஃபோன் வந்துக்கலாங்க சார். அகலம் பண்ணலுங்க சார், அகலம் பண்ணலுங்க சார். சார் கையிலண்ணா தள்ளி விட்டுவாங்க. எல்லாரும் எடுக்கணும். நவுந்துங்க, தூரமா வாங்க சார், தூரமா வாங்க. எல்லாம் கிட்டக்க வந்து எப்படி சார் இருக்கு சார்? கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்க சார். அமைச்சர்கிட்ட சொல்லுங்க, அவர் தானே ஃபோன் அடிச்சு இது பண்ணுறாரு. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டு ஒவ்வொரு முறையும் நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய இது போன்ற அக்ரிகல்ச்சருக்கான எக்ஸ்டென்ஷன் இடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆரை குவார்டர்ஸ் ஓப்பன் இதை ஏதோ ஒரு இடத்துல மட்டும் இருந்து திறந்து விடாமல் அதை நேரடியாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று நீங்கள் திறக்க வேண்டும் என்று நம்ம செய்யணும். ஆக அந்த விதத்தில் தொடர்ந்து தஞ்சை மாவட்டத்திய பொறுப்பு அமைச்சர் இந்த பொறுப்பை ஏற்றதிலிருந்து பல்வேறு கிட்டத்தட்ட இருக்கின்ற எல்லா தொகுதிகளும் நேரடியாக சென்று திறப்பதை நான் வழக்கமாக வைத்திருக்கின்றேன். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு நம்முடைய தஞ்சை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏறத்தாழ ஒரு 12 வகையான கட்டிடங்களை திறந்து வைக்கின்றோம். அது திருவடை மாவட்டத்திலிருந்து ஆரம்பித்து தஞ்சாவூர் திருவையார் தொகுதி வரைக்கும் இருக்கின்றது. ஆக அதில் முதல் இதாக இன்றைக்கு அக்ரிகல்ச்சர் இருக்கின்ற இதை நாங்கள்
திறந்து வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு 2 திட்டங்களை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். ஒன்று ட்ராட் போர்டு ரிலேட்டடாக இருக்கின்ற ஏறத்தாழ 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருக்கின்ற ஒரு பணியை தொடங்கி வைக்கின்றார். அதே போன்ற மற்ற பணி நாலேஜ் சென்டர், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நிறைய நாலேஜ் சென்டர்ஸ் திறக்கப்படுகின்றது. அதை இன்றைக்கு நம்முடைய கார்ப்பரேஷன் லிமிட்டில் வரக்கூடிய ஒரு நாலேஜ் சென்டர் இன்றைக்கி அவர் திறந்து வைக்கின்றனர். ஸோ இது எங்களுடைய மாணவ செல்வங்களுக்கு இன்னும் அதிகப்படியான எப்படி ஒரு நூலகங்களோட பயன்பாடு அது நமக்கு முக்கியமாக இருக்கின்றோம், அந்த இந்த நாலேஜ் சென்டர்லேயும் அதற்கான பயன்பாடு அதிகம் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அந்த 2 மிகப்பெரிய திட்டங்களை இந்த வகுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக போர்டு எக்ஸாமுக்கு தயாராகணும்னா நம்ம டிசம்பர் மாதமே நம்ம ஃபுல் போர்ஷன்ஸை முடிச்சு தான் நம்ம ஆஃப் இயர்லி எக்ஸாமே நம்ம வச்சோன்னாங்க. அதில் இந்த பாதிப்படைந்த மாவட்டத்திற்கு மட்டும் பள்ளிக்கூடங்கள் திறந்து அது நடத்தப்பட வேண்டும் என்று அறிக்கை விட்டதும் அந்த விதத்தில் ஏற்கனவே சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டை சார்ந்திருக்கிற மாவட்டத்துக்கு அரையாண்டு தேர்வு இதெல்லாம் அவர்கள் எழுதாமல் இருந்தார்களோ அது அவங்க எழுதி முடிச்சு விட்டாங்க. இதில் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இது போன்ற மாவட்டங்கள், கன்னியாகுமரி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு இந்த 9ஆம் தேதியோடு அந்த அரையாண்டு தேர்வும் முடிவடைய இருக்கின்றது. தேவைப்படுகின்ற பாதிப்பு உள்ளான அந்த புத்தகங்களையும் ஏற்கனவே நாங்கள் வழங்கிவிட்டோம். அது மட்டுமல்லாது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவிப்பின்படி புத்தகங்களை மட்டும் வழங்கினால் பார்த்தது அவர்களுக்கான அந்த யூனிஃபார்மும் அதுவும் சேதமடைந்திருக்கும், அதையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதையும்